அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தா நெறைய பேருக்கு நம்ம கவனிச்சு பார்த்துருப்போம். ரொம்ப பாடி ஹீட் இருக்கும். சரியா ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. ஸோ பாடியில ஹீமோகுளோபின் லெவல் குறைவா நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, ஹேர் ஃபால் வரதான் செய்யுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்து, ஹேர் ஃபால்க்கு ஒரு சொல்யூஷன் அப்டின்னா நெறைய இருக்கு. நெறைய பதிவுகள்ல நம்மளும் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, ஹேர் பேக் இத யூஸ் பண்ணலாம் நெறைய சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி முக்கியமா ஒரு டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? அதுலயும் முக்கியமான ஒரு தைல வகை ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில், ஹேர் பேக் என்ன இருக்கு? அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹேர் குரோத் நல்லா இருக்கணும்னா, இது ஒரு சீக்ரெட்ன்னே சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இதற்கு என்ன பண்ணலான்னா, நல்ல கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும். இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா? ம். வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் முக்கியமாக ஹேர் குரோத்துக்கு ரொம்ப முக்கியம். இது ம். டெய்லி நம்ம சாப்பிடணும். கீரையா கிடைக்காதவங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், பொடி. ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.